ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஃபோட்டோஷாப்பே யூஸ் பண்ணாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு உங்கள்கிட்ட கலர் பிரிண்டர் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஒரு இமேஜ் இங்கே இருக்குது பாருங்கள். இதை தேவையான அளவுக்கு கிராப் மட்டும் பண்ணிட்டேன். அது எதில் கிராப் பண்ணேன்னா, பிக்சர் வியூவரில் கிராப் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிக்சர் வியூவரில் போய்ட்டு MS Office இருந்தாலும் பிக்சர் வியூவர் இருக்கும். இதில் போய் எடிட் பிக்சர் கொடுத்து கிராப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஃபோட்டோவை கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கூகுள் போனீங்கன்னா கட் அவுட்டு ப்ரோ பேக்ரவுண்ட் ரிமூவர்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு இந்த இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லும். நான் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இமேஜ் இந்த மாதிரி இருக்குது. ஒரிஜினலும் அப்லோட் பண்ண இமேஜை பார்க்குறீங்க. இதில் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஷேட் மாற்றணும் இல்லையா? ஸோ இதில் நம்ம ப்ளூ கலர் வைப்போம். ஏன்னா நார்மலாக அதுதான் கொடுப்போம். இல்லை ஒயிட் வேணாலும் ஒயிட் வச்சுக்கலாம். சரி, நம்ம இதுக்கு ப்ளூ கொடுப்போம் பேக்ரவுண்டில். ஓகே, நான் ப்ளூ வச்சுட்டேன். இப்போ அப்படியே டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இது எனக்கு டவுன்லோட் ஆகும்போது PNG ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஸோ என்னடா இது, நம்ம ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கோம், ஆனால் இது பண்ண தெரியலையே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கல தெரியலையே அப்படின்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் மொபைலில் எடுத்தது தான். ஸோ இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் யாரும் அந்தளவுக்குலாம் பார்க்கறது இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரூஃபாக தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இது எடுத்துட்டோம். இப்போ இது பிரிண்ட் அவுட் கொடுக்கணும். ஸோ இது பிரிண்ட் அவுட் கொடுக்க எப்படி கொடுக்கலான்றது பாருங்கள். எல்லா பிரிண்டருக்குமே ஈஸி ஃபோட்டோ பிரிண்டர்னு இருக்கும். இப்போ கெனானுக்கு இருக்குது, எப்சனுக்கு இருக்குது, HP பிரிண்டர்னால் HP பிரிண்டருக்கு இருக்குது. அதாவது கலர் பிரிண்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் தனியாக இருக்கும். அதை கூகுள்லேருந்து எடுங்க. அதாவது அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் எப்சன்லேயும் இதே மாதிரி தான் வரும் கிட்டத்தட்ட. ஸோ இதில் என்னென்ன சைஸ் இருக்குன்றது அதுலேயே இருக்கும். இப்போ நம்ம இதில் ஐடி ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம். ஐடி ஃபோட்டோவில் போய்ட்டு அது 8 ஃபோட்டோ வர ஏதோ இருக்குது பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிக்கிறோம். பேப்பர் சைஸ் 4:6. நீங்கள் ஃபோட்டோ ஷீட் 4:6ன்னு கேட்டு கடையில் வாங்குங்க. வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. செலக்ட் ஃபோட்டோ கேட்கும். ஸோ இப்போ என்னோடய அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 4:6 ஃபோட்டோ வச்சு பிரிண்ட்டு கொடுத்தோம்னா பிரிண்ட் அவுட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒருவேளை இல்லை எனக்கு அப்படி வரல, இந்த ஃபோட்டோ ஆப்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணேன் இல்லையா, அந்த இமேஜை திருப்பி கட் ப்ரோவில் போடுங்க. கட் அவுட் ப்ரோ பாஸ்போர்ட் சைஸ் அப்படின்னு பாஸ்போர்ட் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு இமேஜ், ஒரு லிங்க் காட்டும். அந்த ஃபஸ்ட் லிங்க்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். அப்லோட் இமேஜ் கொடுங்க. ஸோ நானே கையில் பிடிச்சி வீடியோ எடுத்து பேசுகிறதுனால கொஞ்சம் வீடியோ ஷேக்கிங்கில் இருக்கலாம். ஸோ அதனால் யாரும் டென்ஷன் ஆகாமல் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வேலை கொஞ்சம் பொறுமையாக தான் கற்றுக்க முடியும். ஸோ இந்த இமேஜ் இங்கே இருக்குது. இப்போ ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பேப்பர் சைஸ்ன்னு இருக்குது. நான் 4:6 இல்லை 6:4 எப்படி கொடுத்தாலும் ஓகே தான். எதுக்கும் 4:6 இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஓகே, இல்லை 6:4, அப்போ கரெக்டு தான். டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டீங்கன்னா கீழே பாருங்கள், அப்படியே டவுன்லோட் HDன்னு கேட்கும். HDயில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரெடிட் கேட்கும். என்ன காரணம்னா இது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் தான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஆப் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்பில் பே பண்ணுங்கள். ஸோ நம்மளோட லிமிட் முடிஞ்சு போச்சு, அதனால் பண்ண முடியல. ஆனால் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கெனான் ஈஸி பிரிண்ட்டோ இல்லை HP ஈஸி பிரிண்ட்டோ இல்லை எப்சனோட ஈஸி பிரிண்ட்டோ ஏதோ ஒரு பிரிண்ட்டோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக செலக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுக்கலாம். 100% இது ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.